ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, குயிக் அண்ட் ஈஸியாக சவுத் இண்டியன் ஸ்டைல் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி. இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கப்பால் 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. இதோட கூட 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் காயெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்திருக்கேன். லைட்டாக வதங்கி வந்த பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி வெந்து வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கேரட் உள்ளே சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஒரு காயாக உள்ளே சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதோட கூட முருங்கைக்காய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, நான் இந்த காய் மட்டும் சேர்க்குறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொதித்து வர சாம்பாரில் நம்ம மேஷ் பண்ணி வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா காய் வெந்து வரட்டும். காய் பாதி அளவுக்கு வந்த பிறகு நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதிகமாக சேர்க்காதீங்க, சாம்பார் ரொம்ப புளிப்பாயிடும். சாம்பார் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா அருமையான அட்டகாசமான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, ரைஸுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி, குயிக்கான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.